மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய சரவணம்பட்டி பகுதியின் உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியை எழுச்சியுடனும் புரட்சியுடனும் நடந்து கொண்டிருக்கும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணியை அளித்து கொண்டிருக்கும் காவல்துறைக்கும், சரவணம்பட்டி கூட்டத்தில் இந்த பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒன்று விடாமல் உளவு பார்த்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ரீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். எல்லா கட்சிகளும் தேர்தல் கூட்டணி கணக்குகளிலும் யாருக்கு எவ்வளோ இடங்கள் என்ற கணக்குகளிலும் மூழ்கி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே 2 மாதங்களுக்கு முன்னாடி வேட்பாளரை அறிமுகம் செய்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்து கொண்டிருக்கும் அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்டு கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள். அவர் வெற்றி பெற்று விட்டார். தேர்தல் என்றால் திருவிழா என்று மாறிவிட்டது. திமுக 1000, அதிமுக 2000, பக்கா மாசு பனையூர் பண்ணையார் 2500. இலவசங்களை மட்டுமே கொடுத்து, இலவசங்களை மட்டுமே அறிவித்து, மானியங்களை மட்டுமே கொடுத்து மக்களை அறியாமை இருள் இதுவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில், தேசிய கட்சிக்கு மத்தியில் எங்களுக்கு இலவசம் தேவையில்லை, பிச்சை தேவையில்லை, எங்களுக்கான அரசை, தற்சார்பு இருந்த அரசை நாங்களே நிறுவிக்கொள்வோம் என்ற தத்துவ கோட்பாடுடன் நாம் தமிழர் கட்சி தங்கள் அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன? இதுகால வரைக்கும் திராவிட அரசியல் 65-70 ஆண்டுகளாக இந்த நிலத்தை நாசமாக்கிய, சீர்குலைத்த இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றாக அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் செய்வதுதான் தமிழ் தேசிய அரசியல். எப்படி? களத்து மேட்டிலே இருக்கக்கூடியவனுக்கு என்ன மருத்துவமோ அதே மருத்துவம் தான். அவன் கலெக்டராக இருந்தாலும் அவனுக்கு அதே மருத்துவம் தான். மாடு மேய்ப்பவனுக்கு என்ன கல்வியோ இந்த நிலத்திலே அதுதான் மந்திரி மகனுக்கும் அதே கல்விதான். இங்கு எல்லோருக்கும் தரமான சமமான ஒரு கல்வி வேணும். இது நாம் தமிழர் அரசியல். எல்லோருக்கும் சமமான தரமான மருத்துவம் வேண்டும், எல்லோருக்கும் சமமான தரமான கல்வி வேண்டும், தூய குடிநீர் வேண்டும். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வரைவிலை. இலவசம், மிச்சம் எல்லாம் காசு. இது மூன்றையும் ஒரு சமூகத்தை கடத்தி விட்டால் வேற ஒன்று இந்த குடும்பத்திற்கு வெறும் 10,000 ரூபா மாத வருமானம் இருந்தால் போதும், அனைத்தையும் நாம் சரி செய்து கொள்ளலாம். இங்கே என்ன நடக்கிறது? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எந்த கணக்கில் இதுவரைக்கும் கவுண்டம்பாளையத்தில் யார் அதிமுக வேட்பாளர், யார் பிஜேபியின் வேட்பாளர், யார் காங்கிரசின் வேட்பாளர், யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், யார் அணில்களின் வேட்பாளர் என்று இதுவரை தெரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த நம்பிக்கை? கடைசி 10 நாளில் மக்களுக்கு வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பறித்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறி அமர்ந்து இவர்கள் நம்மளை ஆளலாம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைத்து சுக்குநூறாக குட்டி சாக்கில் அள்ளி போடுவதற்கு தான் நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர இந்த வகுப்பறை. என்ன சிக்கல் கவுண்டம்பாளைய சட்டமன்ற தொகுதியில் என்று வெற்றி வேட்பாளரை தங்கை கலாமணி ஜெகநாதன் கேட்டேன். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியை குப்பையாக இருக்குன்னு, அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையே. எங்கே திரும்பினாலும் ஊர் முழுக்க குப்பை, பிளாஸ்டிக் கழிவுகள், நெகிழி குப்பைகள், குடிநீர் சரியாக வரல, நெசவு தொழில், விசைத்தறி தொழில் இங்கே படுத்துருச்சு. சவுத் இந்தியான் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிற கோயம்புத்தூர் சுற்றி உள்ள இந்த பகுதிகளெல்லாம் தொழில்துறையில் நசுங்கி விட்டது. தொழிலாளர்கள் தொழில்துறையை விட்டு வெளியேறி விட்டார்கள். சிறு குறு தொழில் முதலாளிகளாக இருந்தவனெல்லாம் இன்னைக்கு வேலைக்கு சென்று விட்டான். காரணம் என்ன? நாம் தேர்ந்தெடுத்த அரசு நமக்கு வரி மேல வரி போட்டு இட் இஸ் கால்ட் a tax terrorism. வரி தீவிரவாதம். எல்லையில் 10-20 துப்பாக்கிகளோடு வந்து போராடுவதல்லடா தீவிரவாதம். 140 கோடி மக்களும் தலையிலே வரியை விதித்து 140 கோடி மக்களை கொள்றான் இல்லையா? தட் இஸ் கால்ட் tax terrorism. வரி தீவிரவாதம்.
இந்த வரி தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் வரி புலி எங்கள் பிள்ளைக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இதில் திமுக, அண்ணா திமுக, இதில் இடையில ஒரு கட்சி புதுசாக வந்து இறங்கியிருக்கு. கட்சி அல்ல அது, திரை கவர்ச்சி போதும் தமிழர்களை ஆள்வதற்கு, திரை கவர்ச்சி போதும் தமிழனை அடிமைப்படுத்துவதற்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட திமுக, உதயநிதி என்று மாபெரும் புரட்சியாளர், மாபெரும் போராளி, உதயநிதியை களத்தில் இறக்குவதற்கு 10 திரைப்படங்கள் கதாநாயகனாக நடிக்க வைத்த பிறகு அவரை கொண்டு வருகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கணக்கு அவனுக்கு இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய அண்டர்ஸ்டிமேட், எவ்வளவு பெரிய கணக்கு, எவ்வளவு பெரிய தவறான கணக்கு. தமிழர்களில் திரைப்படத்தும் 10 படம் நடித்து ஒருத்தன் கதாநாயகர்கள் வந்தால் போதும், தமிழனுக்கு மண்டை நட்டுக்கும், பட்டக்குன்னு நட்டுக்கும். எவன் யாரெல்லாம் பார்க்கறதுலாம் இல்லை, திரையில சாகசத்தை காமிக்கணும். திரையில சாகசத்தை காமிச்சா போதும், அவன் தலைவா வா தலைவா, தமிழ்நாடு தரிசா கிடக்கு, வந்து தலைமையே இருக்க வா அப்படின்னு கூப்பிட்டுருவான். இதான் எங்களுக்கு அதிகபட்ச நோயே. இல்லை, தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? வாட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் த லீடர்ஷிப்? தலைவனுக்கான வரையறை என்ன, வரை விளக்கணம் என்ன? தலைவனை எப்படி தேர்ந்தெடுப்பது? திரையில தேடக்கூடாதுடா தலைவனை, போராட்ட களத்தில் தரையில தேடணும். பொழுதுபோக்கு காட்சிகளில், பொழுதுபோக்கு திரைப்படங்களில் வர்ற இடத்துல நீங்கள் தலைவனை தேடக்கூடாது. போராட்ட களத்திலே ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், மீத்தேனா இருக்கட்டும், ஈத்தனா இருக்கட்டும், 8 வழி சாலையா இருக்கட்டும், கூடங்குளம் அணுமின் நிலையா இருக்கட்டும், காட்டுப்பள்ளி அத்தாணி துறைமா இருக்கட்டும், இந்த நிலத்தை நஞ்சாக்கக்கூடிய, மாசுபடுத்தக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த சட்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து சண்டைக்கூடிய, சமர்ப்படக்கூடிய அவனை தலைவனா நீங்க தேர்ந்தெடுக்கணும். போராட்ட களத்தில் தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அவன்தான் சீமான் என்ற ஆகச் சிறந்த தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். அதில் இவங்கெல்லாம் இலவசம் அறிவிக்கிறாங்க. அவர் ஐயா விஜய் சார் வர்றதுக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம் இலவசம், வேண்டாம் 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 இலவசம் வேண்டாம்னு பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு அவன் அறிவிக்கிறான் பாருங்க இலவசத்தை. தாய் மாமன் சீரு, தங்கச்சி சீரு, அண்ணன் சீரு, ஓப்படியா சீரு, நாத்தனா சீரு, சக்களத்தை சீரு, பல சீரு, இன்னும் சீருன்னெலாம் இல்லை, எல்லா சீரையும் அவர் போட்டு அடுக்கிட்டு இருக்காரு. 1 பவுன் தங்கம் தர்றாராம். 1 பவுன் தங்கம் தந்தால் தாய்மாம சீருக்கு ஆண்டொன்று கல்யாணம் நிறைஞ்ச 10 லட்சம் பேத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு திருமணம் நடக்குது. 10 லட்சம் பவுனு, 1 பவுன் 1,20,000 ரூபா. அதெல்லாம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு 2 கிராமில் மோதிரம். இடைநிற்றல் உள்ள மாணவர் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு 15,000. 60 வயசுக்குள்ள எல்லா பெண்களுக்கும், அரசு ஊழியரை தவிர்த்து எல்லா பெண்களுக்கும் 2,500 ரூபா. இது எல்லாம் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை நீங்கள் கூட்டி கழித்து எடுத்தீங்கன்னா 5,35,000 கோடி ரூபா வருது 5 ஆண்டுகளுக்கு. ஆத்தி, இந்த கணக்கெல்லாம் அணில் குஞ்சுகளுக்கு தெரியாதே, அடிமைப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு தெரியும். அப்படின்னா தமிழ்நாட்டோட பட்ஜெட் என்னடா? 4,35,000 கோடி ரூபா. பட்ஜெட்டை விட இலவசம் உள்ள இருக்குன்னா இந்த பணத்தை எங்கன்னு எடுப்ப? 2,500 ரூபா நான் பெண்களுக்கு கொடுப்பேங்கிற பணத்தை எங்கன்னு எடுப்ப? சோர்ஸ் ஆஃப் இன்கம். 10 லட்சம் பேருக்கு ஆண்டொன்றுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 1 பவுன் போடுவேன். சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து எடுப்பேன்னு ஒரு தடவை விஜய் சொல்லிட்டா நாம் தமிழர் கட்சி கலைச்சிட்டு நாங்கெல்லாம் வெளியே போயிடுறோம்டா. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒரு கட்சியில் உள்ள உறுப்பினரோ, கொள்கை பரப்பு செயலாளரோ, பொருளாளரோ, துணை பொதுச் செயலாளரோ தற்கூரியா இருக்கலாம். ஒரு கட்சியே தற்கூரியா இருக்குன்னா பார்த்துக்கிறங்க, அது இந்த பக்காமாஸ் கட்சி தான். என்ன நோக்கம்? எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. 12 காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக வந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டின் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கு, அதை மீண்டும் பெறுவதற்காக வந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழருக்கு என்ற சட்டம் போடுவதற்கு இங்கு ஒரு அரசு தேவைப்படுகிறது, அதற்காக வந்து நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் வேலை 90 விழுக்காடு தமிழர்கள் எங்களுக்கு வேணும், நாங்கள் சட்டமிட வேண்டும், சட்டம் போட வேண்டும், அதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம்.
உலகத்திலே 8 விழுக்காடு ஜிஎஸ்ஐ வரியாக வாங்கிக் கொண்ட அனைத்து நாடுகளும் வெறும் 8 விழுக்காடு, 9 விழுக்காடு, 10 விழுக்காடு, 6 விழுக்காடு, 5 விழுக்காடு ஜிஎஸ்ஐ வரியாக வாங்கிக் கொண்ட உலகத்தின் அனைத்து நாடுகளும் தன் குடிகளுக்கு மருத்துவத்தையும் கல்வியும் உலக தரத்துக்கு இலவசமாக தருகிறது. 28 விழுக்காடு ஜிஎஸ்ஐ வரியாக வாங்கிக் கொண்ட இந்த நாய்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். அனில் சார், நீங்க எதுக்கு வந்து நிற்கிறீங்க? எதுக்கு வந்து நிற்கிறீங்க? திமுக தீய சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி. நீங்க என்ன சக்தி? என்ன சக்தி? எந்த குறிக்கோளும் இல்லாத தற்கூரி சக்தி. நீங்க என்ன நோக்கம் இருக்கு? என்ன நோக்கம்? இதுவரைக்கும் விஜய் வந்து இதுவரைக்கும் எந்த இடத்துலயா தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் என்று ஒத்த வார்த்தை பேச ஒரு பதிய விஜய் நீ காமிச்சிரு பாப்பான், காமிச்சிரு பாப்பான். அதே போல் இது வரைக்கும் ஏங்க ஜனநாயகன் படத்தை முடக்கினது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அவனோட சென்சார் போர்டு. 400 கோடி ரூபா எவனோ ஒரு முதலாளி காசு போட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிறான். தான் சொந்த படத்துக்கே ஒன்றால் வாதாடி பிஜேபி எதிர்த்து பெற முடியலை. ஏண்டா லூஸு, நீனா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி தர போகிற? உன் படத்தையே ரிலீஸ் பண்ண உனக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. மத்திய அரசு கொண்டு வர்ற நாசகர திட்டத்தெல்லாம் நீனா எதிர்த்து பேசிட போகிற? நீனா பேசிட போற? ஒரு கவர்ச்சி, ஒரு மாயை, திரை கவர்ச்சி. எங்க கேரளாவில் சினிமா இருக்கு, மம்முட்டி மோகன்லால் சூப்பர் ஸ்டார். கேரளாவில் சினிமா இருக்கு. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட மம்முட்டியா மோகன்லால் என்று வெல்ல முடியாது. இங்க அப்படி அல்ல. எவனாக இருந்தாலும் 10 படம் நடித்து 20 படம் நடித்து அவன் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற ஒருவனாக இருந்தால் போதும்டா தமிழனின் ஆளுநருக்கு. அந்த நிலையை அடிச்சு நொறுக்குவதாண்டா நாம் தமிழர் கட்சியோட நோக்கம். பாம்பு சிறுசா பெருசா இனி திரையிலிருந்து எவன் வந்தாலும் சின்ன கம்புல பெரிய கம்பு எடுத்து அடிப்போம். சீமாங்கிற கம்பு எடுப்பு அடிப்போம். நாங்க உன்னையெல்லாம் ஒழிச்சு கட்டாம தமிழ் தேசிய இனத்துக்கு விடுதலை இல்லடா. இந்த தற்கொலைகளாம் அழிச்சு ஒழிக்கணும். அவர் சொல்றாரு, அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம்னு பெண்களுக்காக தனி நீதிமன்றம் அமைப்பாராம். தனி நீதிமன்றம் பெண்களுக்கு அமைக்கலாம். ஸ்பீட் கோர்ட் இருக்கு, மகிழா கோர்ட் இருக்கு, பிசிஆர் கோர்ட் இருக்கு, இப்படி பல கோர்ட் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அஞ்சலை அம்மாள் நீதிமன்றமா? ஏண்டா பித்துக்குளி முருகதாசு, ஏண்டா கோர்ட்டு கோவிந்தா, உனக்கு தெரியுமா தனிநபர் பேரில் நீதிமன்றமாக அமைக்க முடியாது. இவர் அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம் அமைப்பாரமா? வேணா அமைக்கலாம். திரிசா நீதிமன்றம்னு பனையூரில் அமைச்சிக்கலாம். நீதிமன்றம் அஞ்சலம்மாள் நீதிமன்றமா? எப்படி இருக்கு பாருங்க. இல்லை என்ன கணக்கில் இருக்கிறான்னு தெரியல. இல்லை தமிழனை நீ என்னவா நினைச்சிட்ட? நீனு தமிழர்களை என்னவா நினைச்சிட்ட? அது ஒரு காலம்டா. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். திருப்பி அடிப்போம், திருப்பி அடி பண்ணி கையை ஓங்குற போய் உடச்சி விடுவோம். நாங்கள் என்ன இலவசம் எல்லாத்தையும் அறிவித்து இந்த மக்களை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்திர நிலையில் வச்சுட்டான். ஒருத்தன் கையேந்தினா பிச்சை, 1 கோடி பேர் கையேந்தினா இலவசங்கிறான். ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்கிறாரு, இலவசம் என்கிற சொல் தான் எம் இனத்தை அழித்த கொடூரமான சொல் என்கிறார். அந்த இலவசத்தை ஒழிக்கணும். தரமான கல்வி வேணும் உங்கள் பிள்ளைக்கு. அரசு பள்ளிக்கூடம் இருக்கு, தரமான மருத்துவம் வேணும் உங்களுக்கு, அரசு மருத்துவமனை இருக்கு, நான் கட்ட வரி பணத்தில் இருக்கு. தரமான கல்வி வேணும், எங்க போய் சேர்க்கணும்? 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வருஷம் ஃபீஸ். தனியார் தரம் தரமான கல்வி. அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் அவன் பிள்ளை இங்க படிக்குமா? ஒரு எம்எல்ஏ பிள்ளை, எம்பி பிள்ளை, மந்திரி பிள்ளை, கவுன்சிலர், ஒரு ஒன்றிய செயலாளர், கட்சியோட ஒன்றிய செயலாளர் பிள்ளை கூட அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்காது. மருத்துவம் வேணும், தரமான மருத்துவம் வேணும். அரசு மருத்துவமனை இருக்கு, போ. நீ அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்க்கறது ஒண்ணுதான், பாடையில நேரா போய் படுக்கிறது ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சி சொல்லுது, நாம் தமிழர் கட்சி சொல்லுது, அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் அரசு மருத்துவமனையில் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கணும். அரசு ஊழியர் அத்தனை பேரும் கடைநிலையிலிருந்து முதல்நிலை அத்தனை ஊழியரும் அவன் பிள்ளைகள் அரசு பள்ளியிலையும் அரசு கல்லூரியிலும் படிக்கணும். சட்டம்டா நாம் தமிழர் ஆட்சியில் சட்டம். எப்படி தரமா இருக்கும் பாரு, எப்படி தரமா இருக்கும் பாரு. போட்டி அப்படி இருக்கணும். அதை தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். எங்களுக்கு வாக்களிக்காம நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போறீங்க? யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நாம் தமிழர் பிற மொழியாளர்களுக்கு எதிரானது, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிரானது.
நாயக்கர் சமுதாயத்துக்கு எதிரானது நாம் தமிழர் கட்சி, ரெட்டியார் சமுதாயத்துக்கு எதிரானது, கன்னடர்களுக்கு எதிரானது, மலையாளிக்கு எதிரானது என்ற ஒரு பிரச்சாரம் இங்கே செய்பவன் யாரு? ஒத்த சீட்டு உலகநாதன், 2 சீட்டு ரெங்கராஜ், 3 சீட்டு முனியசாமி, 4 சீட்டு நாகராஜ். இவன்லாம் அந்த ஒட்டுண்ணிகள். இவன் பூரா பரப்புறான் திமுகவோட அரசியல் அடியாள் படைகள். அங்கங்கே ஒருத்தன் கச்சிருப்பான், தமிழ் பேரில் கட்சி வச்சிருப்பான், அவன் பரப்பிக்கிட்டே இருக்கான். நாங்களடா 70 ஆண்டுகளாக சமூக நீதி பேசுகிற திமுக, சாதி ஒழிப்பு பேசுகிற திமுக, சமத்துவம் பேசுகிற திமுக, மதச்சார்பு பேசுகிற திமுக, இது வரைக்கும் சமூக நீதி அவன் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி ஒரு நாளும் செய்ததில்லை. ஆனால் அண்ணன் சீமான் அப்படி அல்ல. தமிழ் சமூகத்திலே, தமிழ் குடியிலே ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட தமிழ் குடிகள் எம் பண்டாரத்தால், எம் குயவர், எம் வண்ணார், எம் குதிரை வண்ணார், என் நாவிலர் அத்தனை சமூகங்களுக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்தவன் சீமான். நாயக்கருக்கு 2 சீட்டு, ரெட்டியாருக்கு 2 சீட்டு, 24 தெலுங்கு செட்டியாருக்கு சீட்டு, கன்னடர்களுக்கு சீட்டு, 10 இஸ்லாமியர்களில் உருது முஸ்லீம்களுக்கும் சீட்டு, சௌராஷ்டிராவுக்கும் சீட்டு, எல்லா தேசிய இனங்களுக்கும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய விகிதாரத்தின் அடிப்படையிலே சீட்டு வழங்கி சமத்துவ நாயனாக தமிழ்நாடு முழுக்க வர வருகிறான் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழ் சீமான். நாங்கள் பேசுவோம்டா சமூக நீதி, நாங்கள் பேசுவோம். ஒரு நாள் நான் சொன்ன அந்த தமிழ் சமூகத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு கட்சி பதவி, ஒரு ஆட்சி பதவி, ஒரு அதிகார பதவி ஒரு ஆளுக்கு இல்ல. இவன் எங்களை பார்த்து சொல்றான், நாங்க நாயக்கர்களுக்கு எதிராக இல்ல, திராவிடங்கிற போர்வையில தமிழர்களையும் தமிழ் தேசிய இனத்தை அவன் வரலாறையும் அழிக்க துடிக்கிற திராவிட நாய்க்களுக்கு நாங்கள் எதிரி, நாயக்கர்களுக்கு ஒருவாரும் நாங்கள் எதிரி அல்ல. கட்டமைக்கிறான் இங்க. அது கோயம்புத்தூர் பெல்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூடுதலாக கட்டமைப்பான். ஏனுங்க அப்படித்தானுங்க பேசுறான். இந்த மண் சாதாரண மண்ணல்ல அன்பான உறவுகளே. தீரன் சின்னமலையும், கருப்ப சேர்வையும், குணால நாடாரும், திப்பு சுல்தான் வேலு நாச்சாரும், விருப்பாச்சு கோபால் நாக்கியரும் உளவிய மண்ணிடா இந்த மண். அந்த மண்ணிலிருந்து நாங்கள் முழக்கமிடுகிறோம், இந்த திராவிடத்தை ஒழித்தால்தான் தமிழருக்கான விடுதலை கிடைக்கும், விடுதல் கிடைக்கும். அதற்கு தான் நான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல திமுக யாருக்கு நின்னுச்சு? எந்த இடத்துல நின்னுச்சு? கடன் என்ன? திமுக ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசின் கடன் என்ன? கடன் என்ன? 1947 2021 வரைக்கும் தமிழ்நாட்டு அரசின் கடன் 4,35,000 கோடி ரூபாய், ஏறக்குறைய 4 லட்சம் கோடி தான். 70 ஆண்டுகளில் வாங்கிய கடன். ஐயா மரியாதைக்குரிய விடியல் அரசின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் வாங்கிய கடன் 5,35,000 கோடி ரூபாய். ஆண்டொன்றுக்கு சராசரியாக 1,10,00,000 கோடி ரூபாய் கடனை வாங்கியிருக்கான். எப்படி இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி நீ யாருக்கு என்ன செய்தாய்? மாவட்டம் தோறும் அப்போலோ ஸ்டாண்டர்ட்ல 5 மருத்துவமனையா, ஐஐடி போன்ற பல்கலைக்கழகங்களா என்ன ஆரம்பிச்சிருக்க? ஒரு வெள்ளை அறிக்கை தர முடியுமா? தெரியாது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன். இந்த கடனுக்கான வட்டியை யார் கட்டுவா? 10,50,000 கோடி ரூபாய் மொத்த கடன், தமிழ்நாட்டின் அரசு கடன் யார் கட்டுவார்? உங்க தலையில என் தலையில விடியும். சொத்து வரியா விரியும், சுங்க வரியா விரியும், சாலை வரியா விரியும், மருத்துவ கட்டணமா விரியும், கல்வி வரியா விரியும், குடிநீர் வரியா விரியும். அதுல விரியும், தலையில செமத்திக்கிட்டே இருப்பான். 100% ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏறிடுச்சு. இவன் ஆட்சி விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி அதை ஏற்றிட்டு தான் இறங்கணும். 100% ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லா பேரும் கட்டி ஆகணும், வரி கட்டி ஆகணும். ஏறிடுச்சிங்க. இதுல ஏறக்குறைய 2019 நாங்கள் பேசணும், இதே பகுதியில் பேசியிருக்கிறோம். சூயஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம், வாட்டர் சப்ளை பண்ற குடிநீர் சப்ளை பண்ணக்கூடிய தனியார் நிறுவனம் 3,500 கோடி ரூபாய்க்கு சூயஸ்ங்கிற நிறுவனத்துக்கு கோயம்புத்தூர் முழுதும் குடிநீர் சப்ளை பண்றதுக்கு தனியார் ஒரு சுவிஸ் தனியார் நிறுவனத்தை, ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை இங்கே வேலைக்கு வச்சிருக்கிறான். கான்ட்ராக்ட். மக்களுக்கான குடிநீரை தர முடியாத மாநகராட்சி, அது மயிருக்கு சமமான மாநகராட்சி. எதுக்குடா மாநகராட்சி? எதுக்குடா கவுன்சிலர்? எதுக்குடா மேயர்? எதுக்குடா சொந்த மக்களுக்கு குடிநீர் சப்ளை பண்ண முடியாது? நீ என்ன மயிச்சுக்கடா ஓட்டு கட்ட வர்ற? திமுக அண்ணா திமுக எதுக்கு வர்ற நீ? அது எப்படி தெரியுமில? கோயம்புத்தூர் ஃபுல்லா ஊதா கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருவான், பைப்பு போட்டுருவான், ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு தந்துடுவான்.
எப்படி நீங்கள் வந்து எப்படி இப்போ டிவி வந்து நம்ம சேட்டலைட் சேனலுக்கு டாப் அப் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி டாப் அப் பண்ணால் அவன் வீட்டுக்கு தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி வராது. எவன் வீட்டு தண்ணி எடுத்து யாருக்கிட்ட தர்றது? மானம் இல்லை, சூடு இல்லை, சொரணம் இல்லை. அந்நியன் ஒருவன் இந்த நிலத்தின் மண்ணை ஒரு புடி கூட அல்ல கூடாதுங்கிறதுக்கு தீரன் சின்னமலை தூக்குல தொங்குனா. எதுக்கு தொங்குனா? தீராவா 50 விழுக்காடு வரியை வசூல் பண்ணிக்கொள், நீ எடுத்துக்கொள், 50 விழுக்காடு எங்களுக்கு தாய் என்று வெள்ளையன் கேட்ட பொழுது தர முடியாதுன்னு சொன்னவன் தானடா அவன். அவனோட வாரிசா இருக்கிற நீ சூயஸுக்கு தாரை வார்த்துக்கிட்டு யாருக்கு வாக்களிக்க போற? யாருக்கு வாக்களிக்க போற? இந்த கவுண்டமலை சட்டமன்ற தொகுதியில திமுக கேட்குமா, அண்ணா திமுக கேட்குமா? சொல்றா பாப்பா. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா சுயஸ் பெக்டல் போன்ற அந்த குடிநீர் வழங்கக்கூடிய அத்தனை நிறுவனத்தை கேன்சல், ரத்து பண்ணிடுவோம்டா கான்ட்ராக்டை. சொந்த மக்களுக்கு குடிநீர் தர வக்கில்ல. நீலாம் 70 ஆண்டுகள் ஆட்சி, திராவிட ஆட்சி. என்ன ஆட்சி? கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. கொடுங்கோல் ஆட்சி. அன்பான உறவுகளே, எங்கள் பேச்சை உற்று நோக்குங்கள். நாம் தமிழர் கட்சியின் மேடை பேச்சு என்பது பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ், மாலை நேர அரசியல் அறிவியல் வகுப்பு, எங்கள் வகுப்பு. இது பேச்சல்ல. ஒரு தெளிந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் போன்று நானும் என் பிள்ளைகளும் முன்னார் பேசியவர்களும் பின்னார் பேச இருக்கிற சாட்டை துறைமுறைன்னு அப்படித்தான். நாங்கள் தற்கொலை போன்று பேப்பரை வச்சு படிக்கிறது இல்லடா, தலையிலன்னு வந்து உழுவணும்டா. லட்சிய கூட்டத்துக்கும் இந்த மாதிரி லட்சியமற்ற கூட்டத்துக்கு தான். ஆனால் ஒன்று உண்மைடா, சின்ன தம்பியில் கவுண்டர் சொல்கிற மாதிரி 6 மணிக்கு மேலே அவர் கண்ணு தெரியாது. எப்பா இது வரைக்கும் நான் கரண்ட் பில்லே கட்டினது இல்லைடா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு வேளை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் தற்கொலைகளின் எண்ணிக்கை தமிழர்கள் எங்களுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். அவ்வளோ தற்கொலை. அத்தனை தற்கொலையையும் மாற்ற வேண்டிய தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்குடா. நாங்களும் முன்னொரு காலத்தில் திமுகவின் தற்கொலையாக இருந்தவர்கள் தான். இன்றைக்கு தமிழ் தேசியம், தமிழர், பிரபாகரம், சீமானிசம் என்ற கோட்பாடர் வந்து நிற்கிறோம். என்ன செய்தார்? என்ன செய்தார்? எந்த சிக்கலுக்கு? ஏதாவது ஒன்று கேளு. விஜய் நீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடு என்ன? குண்டாறு திட்டத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? கூடங்குளத்தில் நிலைப்பாடு என்ன? கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவில் உங்கள் நிலைப்பாடு என்ன? காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஜிஎஸ்டியில் உங்கள் நிலைப்பாடு என்ன? கல்வி மானிய பட்டியலா மத்திய பட்டியல் நிலைப்பாடு என்ன? எதுக்காக ஒரு ஸ்டாண்டு சொல்றா? சொல்லு. நண்டுலேருந்து சுண்டுலேருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தத்துவத்தை அப்படியே தத்துவமாக நாங்கள் பேச முடியாது, சொல்ல முடியாது. கொள்கையற்ற கூட்டம் ஒரு சைடு, கொள்கையோடு நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு சைடு. பசித்திருந்த புலியாக நாங்கள் காத்திருக்கிறோம். பாய்ந்து அடிப்பதற்கு குறுக்க மறுக்க ஓடிடாத அணில பிடிச்சி 65 போட்டுருவானுங்க. என்னென்ன தெரியல, எப்படி மாற்றுறது? என்ன நமக்குலாம் அச்சமாக இருக்குன்னா, தேர்தல் வந்த மே 5ஆம் தேதி ரிசல்ட் நினைக்கிறேன். அன்னைக்கு தயவுசெய்து விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள், இதை குறித்து வச்சுக்கிறீங்க. பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் ராத்திரியே இடுப்பில் கிடக்கிற அருணா கேரில் ஒரு கயிறை போட்டு கட்டி அவனை கூட படுக்க வச்சுக்க. விஜயோ கட்சியோ தோத்துருச்சுன்னா குறைஞ்சது 50-100 பேர் தற்கொலை பண்ணிக்குவான். கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இவர் சொல்றாரு தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. அட பைத்தியமே, தமிழ்நாடு அது அல்லடா. தமிழ்நாடு உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த நாடு தமிழ்நாடு. ஓடுகின்ற ஆற்று நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று the ancient agriculture technology, the ancient oldest dam in the world, கல்லணைய கட்டின கரிகாலம் தாண்டா தமிழ்நாடு. அண்டா கரி கட்ட நீ தமிழ்நாடா? எதிரா தமிழ்நாடு இவரான் விஜயம் எல்லாம் செய்யணும். என்ன அப்போ இந்த தற்கொலைகளை ஏதோ நாங்கள் வந்து உன் கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்று அண்ணன் தூக்கி ஒன்று தலையை தூக்கி சுமந்தாரு. என்னைக்கு நீ ஈரோட்டு இடைத்தேர்தல் அவன் கொள்கையை அறிவிச்சியா தலையிலன்னு கீழே போட்டு அன்னைக்கு மிதிக்க ஆரம்பிச்சது தாண்டா அணில. நீங்கள் அப்படியே ஒரு அன்னை மினிட்லாம் நீங்கள் வந்து அப்படியே விஜய் தம்பி தம்பின்னு பேசுனீங்க, விஜயை ஆதரிச்சிங்க. யாரும் அரசியலுக்கு வரலாம், உன் கொள்கையை சொல். இது வரைக்கும் விஜய் ஒரு கொள்கையை சொன்னதில்லை. கொள்கை என்னன்னு கேளுங்க. அவர் கொள்கையை சொல்லிட்டோம், நாங்கள்லாம் வெளியாயிடுறோம். அப்போ இந்த கூட்டங்கள் ஏற்கனவே இந்த நிலத்தை நாசப்படுத்திய திமுக, அண்ணா திமுக, இந்த தேசிய கட்சின்னு 2 இருக்கும் பார்த்துக்க. ஒன்று காங்கிரஸ், ஒன்று பிஜேபின்னு ஒன்று இருக்கும். 2 கட்சி இருக்கும்.
ஆனால் சீமான் தான் 2016 களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி சொன்னான்டா, தேசிய கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணி, திராவிட கட்சிகளோட ஒருபோதும் கூட்டணி இல்லை. அந்த நிலைப்பாடு தான். எந்த இடத்துல எங்க தேசிய கட்சி கர்நாடகாவில் உள்ள பிஜேபி கன்னடர்களுக்காக கர்நாடகா வந்து நிற்பான். கர்நாடகாவில் காங்கிரஸ் கர்நாடக நலனுக்காக நிற்பான். தமிழ்நாட்டின் காங்கிரஸோ தமிழ்நாட்டின் பிஜேபியோ தமிழர் நலனுக்காக ஒரு இடத்துல நின்றதில்லை. வருவான், ஓட்டு கட்டு வருவான், பாரத் மாதாக்கு ஜே, பக்கா மாசுக்கு ஜேன்னு வருவான். போற்றாத தொலைஞ்சு போய் அறுத்துருவான். இன்னைக்கு நெசவாளிகள், விசைத்தறிவு நெசவாளிகள் பூர்வக்குடி தொழிலை விட்டு போனது காரணம் ஜிஎஸ்டி. தெரியுமா உங்களுக்கு? ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னால் இந்தியாவில் 2 விழுக்காடு மக்கள் தான் வரி கட்டினாங்க. 2 விழுக்காடு அவுட் ஆஃப் 100ல 2 விழுக்காடு தான். சேல்ஸ் டாக்ஸ், சூப்பர் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ் 2 விழுக்காடு கட்டினப்ப நல்லா இருந்துச்சுடா. $120 பேரல் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் இருக்கக்குள்ள இங்கே 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தாண்டா. இன்னைக்கு 80 ரூபா சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 159 லிட்டர். இன்னைக்கு என்ன தர்றான்? இந்த பணம் யாருக்கு போகுது? இந்தியா பெட்ரோலிய நாடு அல்ல. தி பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி இன் தி வேர்ல்ட், குஜராத் ஒயிட்ஃபீல்டு. உலகத்திலேயே கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயிலை சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆலை குஜராத்தில் இருக்கு. அதை சுத்தப்படுத்தி ரஷ்யாவிலிருந்து ஈரான் குறைந்த விலைக்கு $30-40 ஒரு பேரோல இறக்கி சுத்தப்படுத்தி அந்நிய நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாரு. இங்க தட்டுப்பாடா இருக்கு. கல்லூரியெல்லாம் விடுமுறை விட்டுட்டான். 10 நாள் விடுமுறை விட்டுட்டான். கல்லூரிகள்ல பெரிய ஹோட்டல்கள் நடத்த முடியல. கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல, எரிவாயு ஊர்ல கிடைக்கல. என்ன பண்றான்? அத்தானிங்கிற தனிப்பெரும் முதலாளி அதை சுத்தகரிச்சு வெளிநாட்டுக்கு ஏத்துறான். நீ கேட்டு பாரு ஒரு மானமுள்ள பிஜேபி காரன, பாரத் மாதா கி ஜெய். அவ்வளவுதான். யாருக்கும் வரி போடல. பெண்கள் வைக்கிற ஸ்டிக்கர் பொட்டுக்கு வரி, டாக்ஸ், ஜிஎஸ்டி 12 விழுக்காடு. திங்கிற பிஸ்கட்டுக்கு 8 விழுக்காடு. தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு. பென்சில், பேனா, ரப்பர், அலிலப்பர், ஷார்ப்னர். எதிர்கால இந்தியாவை தீர்மானிப்பது வகுப்பறை என்கிறார்கள். எதிர்கால இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய வகுப்பறைக்கு வரி போட்ட உலகின் கேடுகட்ட ஒரு நாடு என்றால் அது நீனும் வாழக்கூடிய இந்தியா என்கிற ஒரு நாடுதான். மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாமுக்கு பேப்பர் கட்டுவாங்களே, பேப்பருக்கு பணம் கட்டும் இல்லையா? 18% ஜிஎஸ்டி. உங்க ஸ்டூடெண்ட், உங்க பிள்ளைய பத்தவங்க பிள்ளைகிட்ட கட்டுப்பாரு. 1000 ரூபாய்க்கு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கோ, அண்ணா யூனிவர்சிட்டிக்கோ, பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கோ, காமராஜ் யூனிவர்சிட்டிக்கோ, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கோ, எந்த யூனிவர்சிட்டிக்காவது 1000 ரூபாய்க்கு டிடி எடுத்தா 180 ரூபாய் டாக்ஸ் கட்டணும்டா. மாணவன்ட்ட வரி வாங்குற ஒரு நாடு அது இருந்தா என்ன, அது செத்தா என்னடா? அந்த நாடு நாடாடா? அது சுடுகாடுடாது, சுடுகாடு. சரி, இவன்ட்ட வரி வாங்கினா கண்ணு தெரியாதவங்க பயன்படுத்த பிரெய்லி பேப்பர் இருக்குல்ல, அந்த ஓட்டையா இருக்கும். அப்படியே அந்த பிரெய்லி பேப்பருக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி. நம்புவா நீனு? எத்தனை கோடி பேர்ரா காது கேட்காதவன் இருக்கிறான். அவன் பயன்படுத்தக்கூடிய செவிட்டு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரிப்பா. எத்தனை பேரா இருக்காங்க மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாத சக்கர நாற்காலிக்கு எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருந்துட போறான். இலவசமா கொடுக்க வக்கில்ல. அந்த மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய சக்கர நாற்காலிக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி. சொல்றா இப்ப பாரத மாதாக்கு ஜெயனு. செருப்பு கட்டி வாயில் அடி போனாங்கல்லாம். ஒரு பயிலையும் விட்டு வைக்கலைங்க. என்ன பிஜேபி யாருக்கு என்ன செஞ்சுச்சு? சாமியை காப்பாத்துறது கட்சி தேவைடா கூந்தல்களா. சாமி படைச்ச பூமியை காப்பாத்த தாண்டா இங்க கட்சி தேவை. அதுதான் கட்சி தேவை. சூழல் என்விரான்மெண்ட், எக்காலஜி சிஸ்டம் பேசணும். எக்காலஜி என்விரான்மெண்ட் பேசணும், எக்காலஜி எஜுகேஷன் பேசணும். அது பேசதான் இங்கே கட்சி தேவை. இவன் என்ன நினச்சிதான்? ஏன்னா தமிழனுக்கு உணர்வு, ரோசம், சூடு, சொர்ணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இருக்கு. அது பூரா சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் இருக்கு, இனத்துக்குள்ளே இல்லை. தமிழர் என்ற தேசிய இனத்துக்குள்ள இல்லை. அதனால தான் கேவலமாக சுற்றி உள்ளவங்களாம் பேசுகிறான். தமிழ் பொரிசிங்கிறான், தமிழ் நாய்ங்கிறான், தமிழ் பொறுக்கிங்கிறான், தமிழ் கேடுகட்டவங்கிறான். அவங்களுக்கு ரோசம் வரல. ஏன்? தமிழ் பொறுக்கீஸ் அப்படிங்கிறது இடத்துல, அந்த தமிழ்ங்கிற இடத்துல உன் சாதி பேரை போட்டா என்னாகும்? சொன்னவனோட கழுத்து இருக்காது. உனக்கு சூடு சொன்ன ரோசம்லாம் இருக்குடோ. அது ஒரு சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளே இருக்கு. அந்த சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளேயும் மூழ்கி கிடக்கிற உன் உணர்வை மூழ்கி முத்த எடுத்து தமிழர் என்ற ஓர்மையில் கொண்டு வந்து நிறுத்தியவன் தான் எங்களூர் அண்ணன் செந்தமிழ் சீமான். அதனால தான்டா நாங்கள் வச்சிருக்கோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் காண்பது அறிவியல் சமயம்ங்கிறான்.
உங்களுக்கான தலைவர்களை ஒரு அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுது, தமிழர் மறை சொல்லுது, கேள்விதான் ஞானம் என்று தமிழர் மறை போதிக்கிறது, தமிழர் இலக்கியங்கள் தமிழர் பண்பாடு போதிக்கிறது, கேள்விதான் ஞானம் என்று. ஒரு அமெரிக்கன் ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்கிறது, மனிதவள மேம்பாட்டுத்துறை சொல்கிறது, உங்களுக்கான தலைவரை எழுப்பப்படும் கேள்விக்கு பதில் அளிப்பதிலிருந்து உங்களுக்கான தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள், எழுப்பக்கூடிய கேள்வியை வைத்து உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்கிறார்கள். அப்படி இந்த நிலமுக்க நூற்றுக்கணக்கான கேள்விகளோடு இன்னுயிரென்ன செந்தமிழ் சீமான் நடமாடி கொண்டு இருக்கிறான். உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு 6500 கோடி ரூபா இந்த இப்போ போட்டிருக்கான். 5000 ரூபா குடும்ப தலைவிக்கு. இந்த போக்குவரத்து தொழிலாளர் போராடுறான், மருத்துவர் போராடுறாங்க, செவிலியர் போராடுறான், மாணவன் போராடுறான், மீனவன் போராடுறான், நெசவாளி போராடுறான், விவசாயி போராடுறான். யாரா இங்கே போராடலை? எல்லாரும் தானே போராடுறான். ஆசிரியர் பெருமக்கள் போராடுறான், உதவி பேராசிரியர் போராடுறான். தமிழ்நாடு முழுக்க பள்ளி கல்வித்துறையில் மட்டும் 35,000 வேகன்சி இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பள்ளி கல்வித்துறையில் மட்டும் 35,000 வேகன்சி இருக்கு. நர்சிங்ல மட்டும் 18,000 வேகன்சி இருக்கு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஐன்னு சொல்றக்கூடியவங்க மட்டும் 15,000 வேகன்சி இருக்கு. காவல்துறையில 25,000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்கு. இதெல்லாம் யார் நிரப்பா? எப்ப நிரப்புவாங்க? இது எதை ஒன்றை நிரப்பாமல் எப்படி தரமான ஆட்சியை, தரமான நிர்வாகத்தை தர முடியும்? சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாரு. யாரா சொன்னாரு? எப்படா சொன்னார்? ஆடு மாடு மேய்க்க சொன்னாரா? ஆடு மாடை வளர்த்து உற்பத்தி செய்து தற்சார்பு பொருளாதாரத்தை அடைவோன்னு சொன்னாரா? ஆடு மாடு மேய்க்க தூக்குச்சட்டியை போட்டு வாங்குற போட்டுக்கிட்டு கருவா கட்டுக்குள்ள மேய்க்க சொன்னாரோ? அப்படி சொன்னாரா? ஒரே வளம் மாடுதான் டென்மார்க் மாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக இருக்கிறது. வெறும் கரும்பு தான் கீவா. 12 பேத்துக்கு ஒரு மருத்துவனை உருவாக்கி வைத்திருக்க ஒரு நாடு. வெறும் ஆரஞ்சு திராட்சை தாண்டா பிரான்ஸ் உலகத்தின் தலை சிறந்த நாடு. எல்லா நாடுகளும் ஒரு வளத்தை வச்சுக்கிட்டு தலை சிறந்த நாடாக இருக்கும் பொழுது எல்லா வளமும் கொண்ட என் நாடு ஏண்டா பிச்சை எடுக்கிறது தான் கேட்கிறான். இந்தியாவின் பொருளாதார மேதை நோபல் பரிசு பெற்ற வங்காளி ஐயா அமர்த்தியா சென் சொல்கிறார், இந்தியாவில் தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்தால் உலகின் 3வது பெரிய வல்லரசாக இருக்கும் என்கிறார். என்றால் எவ்வளவு பெரிய பொருளாதார வளம் நிறைந்த நாடு என் நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு வளங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தனித்த வளங்கள் இருக்கு. இந்த ஜியாலஜி, இந்த நிலப்பரப்புல, இந்த புவிப்பரப்புல ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொரு தனிம வளங்கள் இங்கே இருக்கு. அதை பூரா தனியார் முதலாளிக்கு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா? ஏற்கனவே போட்டி போட்டுக்கிட்டு ஐயா பால் திரகணும் ஜக்கி வாசுதேவன் அவன் ஒரு 1500 ஏக்கர், இவன் ஒரு 1500 ஏக்கர் எங்கே விளைச்சி வச்சுருக்கான்? அடிவாரத்தில் விளைச்சி வச்சுருக்கான். நீங்கள் நம்புறீங்க? ஐயோயோ அது மிக மோசமானது. ஸ்க்ரப் ஜங்கிள் தரையிலிருந்து 1500 அடி வரைக்கும் இருக்கிறது பேர் ஸ்க்ரப் ஜங்கிள், முட்புதர் காடு. 1500 3000 அடி வரைக்கும் இருக்கிறது பேர் டெசிடிவேட் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடு. 3000 அடியிலிருந்து 7000 அடி வரைக்கும் இருக்கிற காடுக்கு பேர் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மாறா காடு. இந்த பசுமை மாறா காடும் இலையுதிர் காடும் உயிரோட இருக்கணும் என்றால் இந்த முட்புதர் காடு வாழ்ந்தாகணும். அந்த முட்புதர் காடு அழித்து கல் குவாரிகளாக, செங்கல் குவாரிகளாக தனிப்பெரும் முதலாளி கார்பரேட் சாமியார்களுக்கு தார வார்த்திருக்கு. இந்த திமுக அண்ணா திமுக தடுப்பானா? நிறுத்துவானா? 1972 வைல்ட் லைஃப் ஆக்டையே மாற்றி வச்சிருக்காரு உங்க திமுக ஸ்டாலின். மாற்றி வச்சிருக்காரு ஆக்ட் 1971 வைல்ட் லைஃப் ஆக்ட். அதை மாற்றி வச்சிருக்காரு. யானையோட எலிஃபண்ட் காரிடார், யானையோட வலசை ஆண்டொன்றுக்கு 600 700 கிலோமீட்டர் வலசை அப்படி வரும். வந்த இடத்துல அப்படியே சுற்றி வரும். அந்த இடத்த பூரா வளைச்சிட்டான், அடைச்சிட்டான். கேட்டா பேச வச்சு போட்டிருக்கேண்ணா எலிஃபண்ட் டேக் டைவர்ஸ்னு படிச்சுக்கிட்டு அது வேறு வழிக்கு போகணும் போட்டிருக்கு. என்ன கொடுமடா இது? யாரா துறவி? யாரா இங்கே ஆன்மீக வள்ளல்? யாரா ஆன்மீக செம்மல்? என்னடா பண்ணுறீங்க? இந்த முட்புதர் காட்டில் தான் சிறு குறு உயிரினங்கள் இருக்கும். குள்ளநரி, சென்னாயி, மரநாயி, காட்டுப்பூனை, உடும்பு இதெல்லாம் இருக்கும். இதுகள் தான் காட்டுக்கு நமக்குமான ஒரு பெரிய பாதுகாப்பு. காட்டோட மிருகங்களோட நமக்கு வராமல், நம்மளோட அங்கிட்டு போகாமல் இதை ரெண்டையும் தடுக்கிற ஒரு காடு. அந்த காடு கோயம்புத்தூரை சுற்றி இருக்கு. அந்த காட்டை 170 விழுக்காடு அழித்தவர்கள் இந்த திராவிடர்கள். அவர்களுக்கா உங்கள் வாக்கு? திமுகவுக்கா உங்கள் வாக்கு? அண்ணா திமுக உங்கள் வாக்கு? அண்டா வந்துருச்சா? இப்பவே அண்டா வந்துருச்சு. ஏண்டா அண்டா கொடுக்குற, சோத்து தட்டு கொடுக்குற, அதில் இவங்க படத்தை வேற அச்சடிச்சு கொடுக்குறாங்க. ஏண்டா கம் நாட்ஸ், உன் படத்தை பார்த்துட்டு சோறு திங்க முடியுமாடா?
அண்டா குண்டா ஆடு மாடு செருப்பு விளக்கமாறு மூக்குத்தி ஹாட் பாக்ஸு ஐயோயோ பேம்பஸு இன்னும் ஐட்டம் இல்லை அவன் தராத ஐட்டம் எல்லாம் இலவசமாக கொடுக்குறான். அப்படி கேடுகட்ட ஒரு சமூகமாக தமிழ் தேசிய இனத்தின் சமூகம் மாறிவிட்ட காரணத்தினால் அவன் அப்படி நம்மளிடம் இலவசங்களை பிச்சைகளை கொடுத்து வாக்கை அறுவடை செய்யலாம் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த நம்பிக்கையை 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தத்துவம் இந்த நம்பிக்கையை உடைச்சி சுக்குநூறாக அள்ளி வீசும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். திமுக சிறுபான்மையின் பாதுகாவலன், வெரி குட், வெல் டன். திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பின் அரண், வாயா வாயா, எங்க இருந்த எத்தினாலா, எப்படி இருந்த, ஏ ஆத்தி, ஏ ஐயா, எங்கய்யா இருந்த, எப்பா தண்டு மாரியம்மனோட ரொம்ப சக்தி உள்ள ஆளா இருப்பான் போல் இருக்காவன், பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்காவன். எந்த இடத்துல பாதுகாத்தான், எந்த இடத்துல பாதுகாத்தான் சொல்லுங்க, எந்த இடத்துல சரிவாசி விடுதலை, என்ஐஏ சட்டம், ஆழ்துக்கி சட்டம், ரவுலட் சட்டத்தை விட கொடுமையான சட்டம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற தேசிய குற்ற முகமைங்கிற ஒரு புலனாய்வு நிறுவனம் ரவுலட் சட்டம் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தானே, உன்னை எதுக்கு தூக்குறான், ஏன் தூக்குறான்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. எங்கே கொண்டு வச்சிருக்கான், எப்படி வச்சிருக்கான்னு பதிலாம் கூற வேண்டிய அவசிய கூந்தலே கிடையாது. அப்பேற்பட்ட கொடுமையான சட்டம் ரவுலட் சட்டம். அதை விட மோசமான சட்டம் என்ஐஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபியோட புடிக்க முடியாது. ஒருத்தனால கைது செஞ்சா முதலமைச்சரோட ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய சட்டம் பாராளுமன்றத்தில் வருத்தப்ப அதை ஆதரிச்சு வாக்களிச்சது யாரா? சீமானோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். குளிர்மை உனக்கு மகிழ்ந்துக்குவியா ஏண்டா லூசு, திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதுக்கு வாக்களிச்சவன் பூரா. ஒரு பேர் பேச சொல்லு, வர சொல்லு. அந்த என்ஐஏ சவுத் இந்தியாவில் 5 மாநிலம் தெரியும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ப்ளஸ் பாண்டிச்சேரி, நம்மளை விட்டு நம்மளையும் சேர்த்தா 6. இந்த 6 மாநிலத்திலேயே முத என்ஐஏக்கு அலுவலகம் திறப்பதற்கு இடம் கொடுத்து அலுவலகம் கொடுத்து அதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது திமுக. ஐயா ஸ்டாலினோட அரசு மறுக்க சொல்லு. இந்த ஒத்த சீட்டு உலகநாதனை 2 சீட்டு ரங்கசாமி மறுக்க சொல்லி பார்ப்போம். இவன் தான் சிறுபான்மை பாதுகாவலனா? யாரா சிறுபான்மை? சீமான் கேட்குறாரா? தமிழ் பேசக்கூடிய தமிழை தாய்மையாக கொண்ட யாரா சிறுபான்மைன்னு கேட்குறாரா? நேற்று வரைக்கும் இளையராஜா மகன், நேற்று வரைக்கும் பெரும்பான்மையாக இருந்தால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தவிர சிறுபான்மையா? நேற்று வரை வன்னியர் சமுதாயத்தில் இருந்த ஜிவி பிரகாஷ், நேற்று வரை வன்னியர் சமுதாயத்தில் இருந்த ஐயா 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 ஏஆர் ரஹ்மான் இன்று மதம் தழுவினால சிறுபான்மையா? நேற்று வரை டி ராஜேந்திரோட மகன் குரலரசன் பெரும்பான்மை, இன்னைக்கு இஸ்லாம் என்ற மதத்தை தருவனால சிறுபான்மையா? சிறுபான்மைன்னு சொன்னவன செருப்பால அடிடான்னு சொன்னவன்டா சீமான். நான் எப்படி சிறுபான்மை? இந்த இஸ்லாம் அல்லாஹ் என்ற இறைவனை வழிபடுறேன். நான் நாளைக்கு ஜீசஸை வழிபடுவேன், என் முப்பாட்டன் முருகனை வழிபடுவேன், பௌத்தத்தை ஏற்பேன். மதம் மாறிக்கொள்ள கூடியது, இனம் மாற முடியாதது. அதுதான்டா என் அடையாளம். நான் தமிழன், 8 கோடி தமிழ் தேசியத்தின் பிள்ளை, அறிவித்தவன் சீமான். எங்க நாளைக்கே நான் தெலுங்கா மாறி ஏமிர பாகவந்தாரு வாய்ப்பு இல்லடி இக்கடரான்ருவான், வாய்ப்பே இல்லை. எந்தா நீங்கள் நாளையில் நான் மலையிலான ஏய் பாண்டி இங்கோட்டு வரம் பாடில்ல, அவன் செருப்பு கழட்டி அடிப்பான் உன்னை பாண்டியம்மா, அவ்வளோதான். ஏன்னா நம்ம பாண்டியம் பூரா வெளியில் இன்னி வரைக்கும் பாண்டியம் மறக்காமல் வச்சுருக்கான். கேரளா தான் அவ்வளோ பெரிய வெளுத்திருக்கான் அந்த சுந்தர பாண்டியன், சோழ பாண்டியன், மாரபாண்டியன் எல்லாரும். அப்போ மாற முடியாத எதுவோ அது ஒன்று தான் எங்களோட ஒரே அடையாளம். அந்த அடையாளத்தை தூக்கி பிடிச்சி, தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தை தூக்கி பிடிச்சி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் களமாடுறோம். எப்படி சீமான் வருவதற்கு முன்னாடி இந்த அரசியல் களம் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தால் தெரியுமா? நாடாரை நிறுத்தினால் செட்டியார் வாக்களிக்க மாட்டார், செட்டியாரை நிறுத்தினால் கோனார் வாக்களிக்க மாட்டார், கோனாரை நிப்பாட்டினால் கவுண்டர் வாக்களிக்க மாட்டார், கவுண்டரை நிப்பாட்டினால் தேவர் வாக்களிக்க மாட்டார், இந்துவை நிப்பாட்டினால் இஸ்லாமியர் வாக்களிக்க மாட்டார், இஸ்லாமியை நிப்பாட்டினால் இந்து வாக்களிக்க மாட்டார். இப்படி இருந்துச்சு. கிறிஸ்தவர் வாக்களிக்க மாட்டார், பறையரை நிப்பாட்டினால் படையாச்சி வாக்களிக்க மாட்டார், படையாச்சி நிப்பாட்டினால் பல்லர் வாக்களிக்க மாட்டார் என்ற நிலை இருந்தது சீமான் வருவதற்கு முன்னால். ஆனால் நாம் தமிழர் கட்சி எவனை யாரை எந்த தொழில் நிறுத்தினாலும் தமிழர்களாக நாங்கள் ஒன்று கூடி அவர்களை வாக்களித்து வெல்ல வைப்போம் என்ற நிலைமையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி. ஆக பெரும் சாதனை இந்த நிலத்திலே 70 ஆண்டுகால அழுக்கு சொரண்டி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் கத்தி பேசுறீங்க? இப்படி கத்தியே பாதி நடக்கலை.
செத்த வாயில வெத்தலை பாக்கு வச்ச மாதிரியா உன்ட்ட பேச முடியும்? அன்பான ஏனுங்க கவுண்டம்பாளையத்து உறவுகளை, நீங்கள் ஏனுங்க அந்த திமுக அண்ணன் திமுக தானுங்க நம்மளை நாசம் படுத்துனுச்சு, ஏனுங்க அவனுக்காங்க திரும்ப திரும்ப வாக்களிக்க போகிறீங்க, எங்க செஞ்சிடாதீங்க அப்படின்னா யார்லேயுமே செத்த வாயில வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி அப்படின்றேன் நான். ஏன் தெரியுமா கத்தி பேசுகிறோம்? எங்களோட பிலாசபி ஸ்பீச் இஸ் அ பார்ட் ஆஃப் டிஃபென்ஸுங்கிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன். பேச்சு என்பது ராணுவத்தின் ஒரு படை கருவியா, பேச்சு என்பது ராணுவத்தின் படை கருவி. நாம் தமிழர் பிள்ளைகள் வாயில் வரக்கூடிய பேச்சு என்பது துப்பாக்கி தோட்டாயில் வரக்கூடிய ரவைக்கு குண்டுகளுக்கு சமமானது. அதனால தான் நாங்கள் பேசுகிறோம். சும்மா இல்லை, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் படிச்சுட்டு வந்து பேசணும். பதக்கம் சென்ற கூட்டத்தில் பேசியதை இந்த கூட்டத்தில் பேசிவிடக்கூடாது, இந்த கூட்டத்தில் பேசியதை அடுத்த கூட்டத்தில் பேசிவிடக்கூடாது என்ற உள் உணர்வோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். பயம் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. துரையை கூப்பிட்டு இருக்காங்க இந்த அணில் குஞ்சிசே, அங்கே வா, எங்கடா தான் வந்துட்டானே ஏற்கனவே மதுரைக்கு, இல்லை தேனிக்கு வா, அங்கே தான் வந்துட்டானே இப்போ சேலத்துக்கு வா. இந்த வடிவேல் கூப்பிட்ட கதையாக போகுது கடைசியில். எப்பா சும்மா தான்ப்பா பில்டப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வச்சு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. எதனால கொடூரமாக இறக்கமே இல்லாமல் ஏன் அணில் அடிக்கணும் தெரியுமா? இனி திரைத்துறையிலேருந்து ஒருவனுக்கு ஆசை துளிர் விட்டுறக்கூடாது. இறக்கமே இல்லாமல் அடிப்பீங்களா விஜயா? ஏடா அவன் தூங்கினாலும் அடிக்கிறீங்க, எழுந்தா அடிச்சுக்கிறீங்க, தூங்கினா அடிக்கிறீங்க. ஏன்டா இங்கே உள்ள தேர்தல் வேலையை பார்க்காம அட்லியோட வளகாப்புக்கு போயிட்டாரு, அண்ணியோட போயிட்டாரு, அதெல்லாம் போட்டு அடிப்போம்டா. நீ தும்முனாலும் அடிப்பான், துப்புனாலும் அடிப்பான், எழுந்தாலும் அடிப்பான், நடந்தாலும் அடிப்பான், படுத்தாலும் அடிப்பான். இனி திரைத்துறையிலிருந்து ஒருவனுக்கும் தமிழன் ஆள வேண்டும் என்ற எண்ணம் உதிச்சிடக்கூடாது, தோன்றிடக்கூடாது. அதுக்கு தாண்டா அடி, அதுக்கு தான் அடி. இறக்கமே இல்லாமல் அடிக்கணும், அடிச்சு திருத்தணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் யானுங்க, பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்க. அடிச்சு திருத்துற மாட்டா யானுங்க, அடிச்சு தானுங்க திருத்தணும். அதுதானுங்க நாங்கள் போட்டு அடிக்கிறோம், சும்மா இல்லை. அதுவும் எங்கள் பிள்ளைகள் தான். ஆனால் இப்போ மெல்ல களம் மாறிடுச்சு. அது பக்கா மாசே பனையூர் பனையூர் பங்களா வந்ததுக்கப்புறம் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் 5 விழுக்காடு ஏறி இருக்கு. கொள்கை கூட்டணியை பார்க்குறான் நாம் தமிழர் கட்சி, கொள்கையற்ற கூட்டணியை பார்க்குறான். அவங்கள கூப்பிட்டு யாராவது இந்த மேடையில் பேச சொல்ல மேடையில் டிவிக்கே இதான். எங்கே பார்த்தாலும் கோயிலில் ஒரு மந்திரம் ஓதிட்டு இருக்கு, அங்கே ஒருத்தான் டிவிக்கே. ஏங்க தீமிதி விழாவில் பண்ணாரி அம்மன் நினைக்கிறேன், பண்ணாரி அம்மனா இல்லை பண்ணாரி அம்மன் தான் நினைக்கிறேன், பண்ணாரி அம்மனா முக்குருத்தி அம்மனான்னு தெரில. அந்த அம்மன் திருவிழாவில் அந்த பெரிய தீக்குண்டம் பூமிதி விழா நடந்து போயிட்டே இருக்கு. அதில் ஒரு தற்கூரி என்ன பண்ணுது, டிவிக்கு துண்டை போட்டு வருது. பூசாரி வச்சாரு பாரு ஒன்று, ஒரு இழுப்பு. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் இழுப்பீங்க. ஏன்டா நான் எந்த இடத்துல என்ன வேலை செய்கிற? அது தாலி கட்டுறான் ஒருத்தன், அணில் குஞ்சு தாலி கட்டினப்ப என்ன முழங்கணும் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, டிவிக்கே முடிச்சே டிவிக்கே தான். இதெல்லாம் விளங்குறதுக்கா? இவங்களை அடித்து திருத்தாமல் அணைச்சி திருத்த சொல்கிறீங்களா? அணைச்சி திருத்த முடியாது, கடிச்சு வச்சுருவான். பாத்தியெல்லாம் ஒரு காவல்துறை கடிச்சு வச்சுவிட்டான், கடிச்சு வச்சுருவான். அடித்து தான் அவனை திருத்தணும். அப்போ இந்த சூழ்நிலை மாறணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சத்தியத்தின் பக்கம் நிற்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கணும். ஐயா இறையன்பு சொல்கிறார், உண்மையை பேசு, உறக்க பேசு, இறுக்கமாக பேசு, இறுதி வரை பேசு, உறுதி வரை பேசு என்கிறார். அப்படி இந்த பிள்ளைகள் என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் தோற்றாலும் வென்றால் நிலைப்பாடு ஒன்றுதான், இன்றல்ல என்றாவது ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரம் மான தமிழன் கையிடத்தில் வரும்பொழுது அனைத்து மாறும். அந்த மாற்றம் வெகு தொலைவில் அல்ல, இந்த 2026 நடக்கும். ஏப்ரல் 23 அதுக்கான நாள். தமிழனுக்கும் தமிழர் அல்லாதவருக்குமான போர் அல்லது. திராவிட போர்வழி எம் நிலத்தை, எம் அதிகாரத்தை, என் மொழியை, என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை, என் தொன்மத்தை, என் வரலாறை அளித்த திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான போர். அந்த போரிலே என் தங்கை கலாமணி அவர்களை இந்த இடத்திலே கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதி சீமானை கட்டளை தரப்படுது பெண். அவள் ஒரு குயிலி நாச்சியால், அவள் ஒரு வேலு நாச்சியால், படைகட்டி படை ஆண்டவ பெண்மணி. அவளுக்கு தீரன் சின்னமலையின் வாரிசா இருக்கக்கூடிய
என் அருமை தங்கைக்கு ஒரே ஒரு வாக்கு விவசாய சின்னத்தில் அளித்து விடுங்கள், அனைத்தையும் நாங்கள் மாற்றுவோம் என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.